ராஜேஸ்வரி, மும்மொழி கொள்கைக்கு ஆதரவான பாரதிய ஜனதா கட்சியின் அந்த கையெழுத்து பிரச்சாரத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தின் ஜெயலலிதா பேரவையின் செயலாளரும் எல்லாபுரம் ஊராட்சி ஒன்றிய அதிமுக செயலாளருமான விஜயகுமார் அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக அந்த பாரதிய ஜனதா கட்சியினரின் கையெழுத்து இயக்கத்தில் கையெழுத்து போட்டதால் திருவள்ளூர் மாவட்டத்தின் முன்னாள் அதிமுக எம்எல்ஏ விஜயகுமார் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று அறிவித்திருக்கிறார். அதிமுக பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைக்கும் என்ற ஒரு சர்ச்சை தொடர்ந்து போய் வரக்கூடிய நிலையில் பாரதிய ஜனதா கட்சியின் மும்மொழி கொள்கை ஆதரவு பிரச்சாரத்தில் அதிமுகவின் முன்னாள் எம்எல்ஏ கையெழுத்திட்டது அதை மேலும் சர்ச்சைக்குள்ளான பிரச்சனையாகும் என்று கருதியதால் இப்போது பாரதிய ஜனதா கட்சியின் பிரச்சாரத்தில் பங்கேற்று மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்திட்ட அதிமுகவின் முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் கும்மிடிப்பூண்டி தொகுதி எம்எல்ஏ விஜயகுமார் அந்த கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதாக இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக அண்ணாமலை மற்றும் இபிஎஸ் உள்ளிட்டோர் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வரக்கூடிய நிலையில் இன்று பாரதிய ஜனதா கட்சியினர் நடத்திய அந்த மும்மொழி கொள்கை ஆதரவு கையெழுத்து இயக்கத்தில் முன்னாள் எம்எல்ஏ கையெழுத்திட்டதால் அந்த கட்சியில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். இதனால் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி ஏற்படுமா அல்லது அதிமுகவின் கொள்கையான மும்மொழி கொள்கைக்கு எதிரான இந்த இருமொழி கொள்கைக்கு ஆதரவு என்ற கொள்கைக்கு எதிராக இவர் கையெழுத்திட்டதால் நீக்கப்பட்டாரா என்பது உள்ளிட்ட விவரங்கள் அந்த எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட அந்த அறிக்கையில் இல்லை. இருந்த போதிலும் அதிமுகவில் அவர் 2 முக்கிய பொறுப்புகளை வகித்திருக்கிறார். மாவட்ட ஜெயபேரவையின் செயலாளராகவும் எல்லாபுரம் ஊராட்சி ஒன்றிய அதிமுக செயலாளராகவும் அவர் அந்த பொறுப்பு வகித்து வந்தார். முன்னாள் எம்எல்ஏவாகவும் இருப்பதால் அதிமுக தலைமை கழகத்தின் கொள்கை மற்றும் ஆதரவு நிலைப்பாடுக்கு எதிரான ஒரு நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்றதை அடுத்து அந்த கட்சியின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் அவர் நீக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதனால் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பான அந்த சர்ச்சை மற்றும் இவர் கையெழுத்திட்டதால் அந்த கூட்டணி உறுதியானது என்று வெளியான செய்தி ஆகிய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. ராஜேஸ்வரி.